பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன்னிக்க முடியாத பல குற்றங்களை செஞ்சிருக்காரு. அவரால ஏகப்பட்ட பேர் இந்தியால இறந்து போயிருக்காங்க. முக்கியமா பல ராணுவ வீரர்கள் மோடியினுடைய அரசியல் லாபத்துக்காக இறந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் கொன்னதே மோடி தான் இப்படின்ற மாரிலாம் சொல்லி, பாரத பிரதமரா இருக்கக்கூடிய மோடிய தூக்குல போடணும். பாரத பிரதமர தூக்குல போடணும்னு சொல்லி, இங்க ஒரு சில பேரு போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண போறாங்களாமா. பண்ண போறது வேற யாரும் கிடையாது. தமிழகத்தை சார்ந்த சமூக ஆர்வலரும், வழக்கறிஞருமான நந்தினி ஆனந்தன். அதுங்க குடும்பம் தான். அந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பம் இருக்கு இல்லையா? அதுங்க தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ண போறதா சொல்லியிருக்குதுங்க. யார் இதுங்க? இதுங்க இதுக்கு முன்னாடி என்ன மாரியான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்குதுங்க? இதுங்க பண்ணக்கூடிய போராட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அரசாங்கம் இந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பத்தின் மீது என்ன மாரியான நடவடிக்கைகள எடுக்கணும்? இத பத்தி கொஞ்சம் தெளிவா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சமூக ஆர்வலர், வழக்கறிஞர்னு அழைக்கப்படும் நந்தினி இருக்காங்க இல்லையா? அவங்க அப்பா ஆனந்தன். இவங்க 2 பேருமே அவங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய மொத்த பேருமே ஒண்ணா சேர்ந்து எப்ப பார்த்தாலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா பாரத பிரதமர் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு, அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு எதிராக தமிழகத்தில ஏகப்பட்ட போராட்டங்கள இந்த சைக்கோ குடும்பம், இந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பம் பண்ணியிருக்குதுங்க. முதல்லலாம் பாரத பிரதமர் கொண்டு வரக்கூடிய முக்கியமான திட்டங்களுக்கு எதிராக இந்த சைக்கோ குடும்பம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும். இந்த டிமானிடைசேஷன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது பார்த்தீங்களா? அந்த நேரத்துலலாம் பிரதமருக்கு எதிராக ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகள யூஸ் பண்ணி இதுங்க திட்டிக்கிட்டே இருக்குங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் எழுதி நோட்டீஸ் மாரிலாம் அடிச்சு அத பப்ளிக் கிட்டலாம் இதுங்க குடுத்துட்டு இருந்ததுங்க. ஒரு லெவலுக்கு மேல இதுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சதுங்கன்னா, பாரத பிரதமர் தலைமையில இந்த மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ, என்னென்ன மசோதாக்கள் கொண்டு வராங்களோ, அது எல்லாமே தோல்வி. அது எல்லாமே தோல்வி மாடல். தோல்வி அடைந்த மாடல தான் இவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ முறை தோத்தாலும் மறுபடியும் மறுபடியும் அதே காரியத்த தான் செய்றாங்க. இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தோல்வி தான். இது சரியான தோல்வி மாடல் அரசு தான் அப்படின்ற மாரி தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக இத மாரி இதுங்க பேசிக்கிட்டே இருக்குங்க. அப்பப்போ போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. மத்திய அரசினுடைய எந்தெந்த திட்டங்களுக்கு இதுங்க ரொம்ப தீவிரமா எதிர் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்ததுங்க அப்படின்றத சொல்றேன். கொஞ்சம் கேளுங்க. உண்மையாலே அது எல்லாமே செம காமெடியா இருக்கும். குடியுரிமை திருத்த சட்டம். சிஏஏன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு எதிராக இதுங்க போராடி இருக்குங்க. அப்புறம் முத்தலாக் ஒழிப்பு சட்டம். அதுக்கு எதிராக வேளாண் சட்டங்கள், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மற்றும் செங்கோல் விவகாரம். அது எவ்வளோ பெருசா பேசப்பட்டது. பட் அதுக்கு எதிராக எப்படி நீங்க புதிய நாடாளுமன்றம் கட்டலாம்? அப்படி பேசியிருக்குதுங்க. செங்கோல் எப்படி நீங்க நாடாளுமன்றத்தில வைக்கலாம்? இந்தியா வந்து செக்குலர் நாடு தானே. இது ஒண்ணும் ஹிந்து நாடு கிடையாது. எதுக்கு நீங்க செங்கோல பிரைஸ் பண்றீங்க? அப்படின்ற மாரிலாம் இதுங்க பேசியிருக்குதுங்க. அதுக்கப்புறமா அக்னிபத் திட்டம், அப்புறம் மேக் இன் இந்தியா திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம், ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னாங்க இல்லையா? அது, அதுக்கப்புறமா புதிய ஓய்வூதிய திட்டம், நியூ பென்ஷன் ஸ்கீம் சொன்னாங்க இல்லையா? இது 2த்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? இத பத்திலாம் இதுங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்லாம் தெரியாது. பட் மத்திய அரசு என்ன விஷயங்கள் கொண்டு வந்தாலும், ஓய்வூதிய திட்டம் இந்த விவகாரத்துல என்ன கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிராக இதுங்க பேசிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை, இவிஎம் இதுங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்ததே இவிஎம்க்கு எதிராக தான். எப்ப பார்த்தாலும் இவிஎம்க்கு எதிராக அவதூறுகள இதுங்க பரப்பிக்கிட்டே இருக்குங்க. இதுவும் சரி, இதோட அப்பன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? ஆனந்தன். அவனும் சரி. இதுங்க 2ம் குடும்பத்தோடயே பார்த்தீங்கன்னா, இவிஎம்க்கு எதிராக எப்ப பார்த்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. தொடர்ந்து இதுங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஒயிட் சார்ட்ல என்னத்த கிறுக்கணுமோ எல்லாத்தையுமே கிறுக்கி விட்டு, நாங்க இந்த நாள்ல, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பண்ண போறோம்னு கிறுக்குத்தனமா கத்திக்கிட்டே இருக்குங்க. இது மாரி மத்திய அரசு ஏகப்பட்ட திட்டங்கள், ஏகப்பட்ட மசோதாக்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா போனதே கிடையாது. எல்லாமே தோல்வி அடைந்த திட்டங்கள் தான். பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் தோல்வியடைந்த திட்டங்களாக இருக்கிறதுனால, அதை காரணமா எடுத்துக்கிட்டு மோடி பதவி விலகணும். அப்பல்லாம் எப்ப பார்த்தாலும் மோடி பதவி விலக வேண்டும், பதவி விலக வேண்டும் சொல்லி கத்திக்கிட்டே இருக்குங்க. போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. பாரத பிரதமரோ, மத்திய அமைச்சர்களோ தமிழகத்துக்கு வரும்போது, அப்பல்லாம் கருப்பு கொடி காட்டுவாங்க இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? கருப்பு பலூன் விடுவானுங்க, கருப்பு கொடிய காட்டுவானுங்க. இங்க பாரத பிரதமர் வரக்கூடாது, மத்திய உள்துறை அமைச்சர் வரக்கூடாதுன்னுலாம் கத்திட்டு இருப்பாங்க. அத மாரி தான் இதுங்களும், இந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பம் இருக்கு இல்லையா? இதுங்களும் அதே மாரி தான் பண்ணிட்டு இருக்குங்க. பாரத பிரதமர் இன்னிய தேதிக்கு வரப்போறாருன்னா, கரெக்ட்டா நாங்க அன்னைக்கு போய் போராட்டம் பண்ணுவோம். அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம். கருப்பு கொடிய காட்டுவோம்லாம் இதுங்க பேசுங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல காவல்துறை என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடியே இதுங்க இது மாரிலாம் பண்றதுக்கு முன்னாடியே, இதுங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிருவாங்க. வீட்டு சிறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? வீட்டு சிறையில இந்த குடும்பத்த அடைச்சு வச்சுருவாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பைத்தியக்கார குடும்பத்த வீட்டு சிறையில அடைச்சிருவாங்க. நந்தினி இருக்காங்க இல்லையா? அவங்க அப்பா ஆனந்தன் கூட சின்ன வயசுலேருந்தே போராட்டம், போராட்டம், போராட்டம்னு எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மனவியாதி
போராட்டம் பண்றதுல ஒரு கிக் இருக்குன்னு சொல்லி, அதுல இதுங்க கிறுக்குத்தனமான ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி, இப்ப வரைக்கும் எதுக்கெடுத்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு இந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நந்தினி ஆனந்தன் இருக்காங்க இல்லையா? வழக்கறிஞர், சமூக ஆர்வலர்ன்னு சொல்லக்கூடிய இந்த நந்தினி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல மதுக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி காலகட்டங்கள்ல. ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும் பொழுதே, அப்பவே அதிமுகவுக்கு எதிராக இந்த மது கடைகள மூடணும். பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான், இதுங்க போராட்டமே பண்ணிட்டு இருந்ததுங்க. ஆக்சுவலா இதுங்கலாம் தெரிய ஆரம்பிச்சதே, மதுக்கு எதிராக போராடுறாங்கன்னு சொல்லி தான். மதுக்கு எதிராக போராட்டம் பண்றோம்னு சொல்லி, ஏகப்பட்ட போராட்டங்கள் அதிமுக காலகட்டங்கள்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆதரவாக இதுங்களுக்கெல்லாம் ஆதரவாக திமுகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2021 தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா, நந்தினி இருக்காங்க இல்லையா? இவங்க மதுக்கு எதிராக போராட்டம் பண்ணவே இல்ல. மோதிக்கு எதிராக போராட்டம் பண்ணவே இல்ல. பட் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகக்கு எதிராக ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கூட இதுங்க பேசினதே கிடையாது. எப்படி சமூக ஆர்வலர்கள், புரட்சியாளர்கள், புறம்போக்குகள்னு அறியப்படக்கூடிய பல செலிபிரிட்டீஸ்லாம் அதிமுக ஆட்சி காலகட்டங்கள்ல பயங்கரமா கிழிய கிழிய, வாய் கிழிய கிழிய பேசிட்டு இருந்தாங்களோ, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எப்படி அவங்க சைலன்ட் மூடுக்கு போனாங்களோ, அதே மாரி தான் இந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பமும் திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல சைலன்ட் மூடுக்கு போயிட்டாங்க. திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல இங்க நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும், தமிழகத்துல நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும், இதுங்க பெருசா குரல் கொடுத்ததே கிடையாது. ஆனா நேரா மத்திய அரசுக்கு எதிராக, மத்திய அரசு மதுவ தடை பண்ணணும். மத்திய அரசு இதெல்லாம் செய்யணும். மத்திய அரசு இவிஎம் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுங்க மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருந்ததுங்க. 2021 அந்த தேர்தல் நடந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக, தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக, இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு எதிராகலாம் பேசிட்டு இருந்த இந்த வாயி, 2021க்கு அப்புறமா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, வாய தொறக்கவே இல்ல. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து வாய தொறக்கவே இல்ல. மத்திய அரசு புடிச்சு கடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா, புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லையா? பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்மளுடைய ராணுவ வீரர்கள, சிஆர்பிஎஃப் வீரர்கள கொடூரமா கொன்னானுங்க இல்லையா? கிட்டத்தட்ட 40 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க இல்லையா? அந்த ஒரு சம்பவத்துக்கு காரணம் பிரதமர் மோடி தான். சோ, பிரதமர் மோடி அவர்கள கைது பண்ணி தூக்குல போடணும்னு இப்ப இதுங்க பேசிட்டு வருதுங்க. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த ஒரு தேர்தல்ல பாஜக வின் பண்ணணும்னு வேணும்னு இவங்க ராணுவ வீரர்கள கொன்னுருக்காங்க. பாஜகவும், மோடியும் திட்டமிட்டு 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள கொன்னுருக்காங்கன்னு இதுங்க அவதூறு பரப்பிட்டு வருதுங்க. அவரு தான் கொன்னாரு. சோ அவர நாம தூக்குல போடணும்னு இப்ப போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த நேரத்துல பிரதமரா இருந்தது மோடி, உள்துறை அமைச்சரா இருந்தது அமித்ஷா, அதுக்கப்புறம் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாரும் தான் அந்த ஒரு சம்பவத்துக்கு காரணம். அவங்க எல்லாருமே பொறுப்பேற்று, அவங்க எல்லாருக்குமே தண்டனை குடுக்கணும்னு, இப்ப இதுங்க போராட்டம் பண்ண போறதா சொல்லியிருக்குதுங்க. ஓகே 2019ல நடந்த அந்த ஒரு புல்வாமா தாக்குதல் இருக்கு இல்லையா? அந்த விவகாரம் குறித்து கொஞ்சம் பிரீஃபா பார்த்துரலாம். 2019 பிப்ரவரி 14 அன்னிக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு சுமார் 2500 மத்திய ரிசர்வ் படை வீரர்கள், அதாவது சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க ஒரு 78 வாகனங்கள்ல போயிட்டு இருந்தாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு. அப்போ பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முகமது அந்த பயங்கரவாத அமைப்பு இருக்கு இல்லையா? அதுல ஒரு மெம்பரா இருக்கிறவன் தான் அகமது தர். அவன் உள்ளூர் பயங்கரவாதி. இங்க இருக்கிற உள்ளூர் பயங்கரவாதி. அவன் என்ன பண்ணியிருக்கான், 100 கிலோவிற்கும் அதிகமான வெடிபொருட்கள் கொண்ட ஒரு கார வச்சுக்கிட்டு, இத மாரி 78 வாகனங்கள்ல இந்திய ராணுவ வீரர்கள் போயிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த 78 வாகனங்கள்ல ஒரு வாகனத்தின் மீது இவன் அந்த வெடிபொருட்கள் வச்சிருக்கக்கூடிய கார வச்சுக்கிட்டு நேரா போய் மோதுனான். இந்த சூசைட் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி இவன் பண்ணான். அந்த நிகழ்வுல தான் நம்ம நாட்டை சேர்ந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க. இந்த தாக்குதலுக்கு மத்திய அரசு கடுமையான கண்டனங்கள பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம, என்ன செய்யணுமோ அத நீட்டா செஞ்சாங்க. இந்த ஒரு நிகழ்வு இந்தியர்கள் அனைவரையுமே கொதித்தெழ வச்சது. பட் ஒரு சில நாதாரிகள், இதுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இதுலயும் அரசியல் பண்ணிட்டு தான் இருந்ததுங்க. அதுங்க பத்திலாம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு பதிலடி குடுக்குற வகையில இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, பிப்ரவரி 26, 2019 அதே மாசத்துல பிப்ரவரி 14 அட்டாக் நடக்குது. பிப்ரவரி 26 நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுக்குள்ள பூந்து பல மைல் தூரம் உள்ள போய் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முகமது இருக்கு இல்லையா? அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள போட்டு தள்ளுனாங்க. ஏகப்பட்ட பயங்கரவாதிகள் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ நம்முடைய இந்திய விமானப்படை இருக்கு இல்லையா? அதன் மூலியமாக அந்த பயங்கரவாத அமைப்பினர் இருக்கக்கூடிய இடத்துல குண்டு மழை பொழிஞ்சாங்க. பாலகோட் தாக்குதல்னு தேடி பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நம்முடைய இந்திய ராணுவம் எப்பேர்ப்பட்ட யோசிக்கவே முடியாத எப்பேர்ப்பட்ட விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தயவு செய்து தேடி பாருங்க.
தேசிய புலனாய்வு மையம்னு சொல்லப்படுகிற என்ஐஏ இருக்கு இல்லையா? இவங்க இந்த ஒரு விஷயத்த இந்த புல்வாமா தாக்குதல ரொம்ப டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களா யார் யாரு? இதுக்கு பின்னாடி எந்த அமைப்பு இருக்கு? என்ன மாரியான விஷயங்கள் இதுல அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு, ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்ட தயார் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு புல்வாமா தாக்குதலுக்கு யாரெல்லாம் காரணம்? இதுக்கு பிளான் போட்டது யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பிரைன் எது? இவனுங்க எங்கெங்கலாம் இருக்கானுங்க? எங்கெங்கலாம் ஓடி ஒளிஞ்சிருக்கானுங்க? இத மாரி எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி, இந்த புல்வாமா தாக்குதலுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் இன்னிய தேதிக்கு சொல்றேன். இந்த புல்வாமா தாக்குதலுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் ஒண்ணு செத்து போயிருப்பானுங்க. அப்படி இல்லன்னா கைது பண்ணப்பட்டிருப்பானுங்க. அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்கள், அரசியல் கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள், அவங்க அதிகாரத்துல இருக்கும்பொழுது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க எடுக்கக்கூடிய பாலிசிஸ், அதுக்கப்புறம் தேச பாதுகாப்புல இல்லன்னா பாதுகாப்பு போன்ற விவகாரங்கள்ல அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இத எல்லாத்தையுமே விமர்சனம் பண்றதுக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமை இருக்கு. விமர்சனம் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆனா, சட்டம் மற்றும் ஒழுங்கு முறைப்படி உங்களுடைய கருத்துக்கள், நீங்க செய்யக்கூடிய போராட்டங்களையோ, ஆர்ப்பாட்டங்களையோ உங்களுடைய கருத்துக்கள் நியாயமானதாக இருக்கணும். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராகலாம் இருக்கக்கூடாது. நீங்க பாஜகவுக்கு எதிராக போராட்டம் பண்றீங்களா? தாராளமா பண்ணலாம். ஆனா, அந்த இடத்துல தேசத்திற்கு எதிராக, தேச விரோத கருத்துக்கள், இது மாரியான விஷயங்கள்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, அது ஸ்லோகன்ஸ்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, அதை யாரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தேச விரோத கருத்துக்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற இடங்கள்ல ஸ்லோகனா சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த என்டயர் போராட்டத்தையுமே அது யார் யாரெல்லாம் கட்டமைச்சிருக்காங்களோ எல்லாரையுமே என்ஐஏ அவங்களுடைய ரேடார்க்குள்ள கொண்டு வந்துருவாங்க. சட்டப்படியே தேசத்திற்கு எதிராக நீங்க பேசுறது தப்பு. சட்டப்படி அது தப்பு. வழக்கறிஞரா இருக்கக்கூடிய நந்தினி, இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? இது மாரிலாம் பேசக்கூடாது, இது மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? இவங்க பேசுற விஷயம் இருக்கு இல்லையா? இந்த புல்வாமா குறித்து இவங்க பேசுறாங்களே, இது எல்லாமே இந்திய பாதுகாப்பு குறித்த விஷயங்கள். இங்க இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பாதுகாப்பு படை வீரர்கள கொன்னுருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க பேசுறது நம்ம நாட்டிற்கு எதிராக. தேச பாதுகாப்ப கேள்விக்குறியாக்குற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு எப்பேர்ப்பட்ட பெயர் இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? மோடி பிரதமரா சஸ்டெயின் பண்ணணும்னா, பாஜக இங்க தொடர்ந்து அரசியல் பண்ணணும்னா, இது மாரியான விஷயங்கள் செஞ்சா தான் முடியும். இவங்க எமோஷனலா தூண்டுறாங்க. ராணுவ வீரர்கள கொன்னு இவங்க அரசியல் பண்றாங்கன்னு இந்த சைக்கோ பைத்தியக்கார சைக்கோ குடும்பம் சொல்லுது. இவங்க பாரத பிரதமர அசிங்கப்படுத்தல. மத்திய அரச அசிங்கப்படுத்தல. இந்த நாட்ட அசிங்கப்படுத்தல. இந்த நாட்ட பாதுகாக்கணும்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு, அங்க எல்லையில நிக்கிறாங்க இல்லையா ராணுவ வீரர்கள், அவங்களுடைய புனிதமான அர்ப்பணிப்ப கொச்சப்படுத்துறாங்க. தொடர்ந்து இது மாரியான விஷயங்கள் செய்றது தான் இந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பத்துடைய வேலையாவே போயிருக்கு. இந்த நந்தினி, அப்புறம் அவங்க அப்பன் ஆனந்தன். இதுங்க 2மே என்ன பண்ணுதுங்கன்னா, இந்திய ராணுவத்துக்கு எதிராக இல்லாத பொல்லாத அவதூறுகள பரப்பிட்டு வருதுங்க. அதுவும் பப்ளிக்ல. இந்த பதாகைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பதாகைகள கண்டமேனிக்கும் கிறுக்கி விட்டு, இந்தியா பாருங்க என்னென்னலாம் பண்ணுது. பிரதமர் பாருங்க என்னலாம் பண்றாரு. ராணுவ வீரர்கள கொன்னதே மத்திய அரசு தான் அப்படின்ற மாரிலாம் இதுங்க பரப்பிட்டு வருதுங்க. ஃபர்ஸ்ட் இதுங்க என்ன வேல பாக்குதுங்க? நந்தினியும் சரி, அவங்க அப்பனும் சரி, அவங்க குடும்பத்தில இருக்கிற மற்றவர்களும் சரி, நந்தினியோட புருஷனும் சரி, இதுங்கலாம் என்ன வேல பாக்குதுங்க? எப்படி இதுங்க சொகுசான வாழ்க்கைய வாழுதுங்க? இதுங்க போராட்டம் பண்றதுக்கு எங்கிருந்து காசு வருது? யாரு இதுங்களுக்கெல்லாம் ஃபண்ட் பண்றா? இதுங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்குதுங்க. பட் அதெல்லாம் பெரிய அளவுல பேசும் பொருளா ஆனதே கிடையாது. ஏன்னா, இதுங்க அந்த போராட்டங்கள் பண்ணது எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ்ல, இல்லன்னா வீட்ல இது மாரி தான் பண்ணிட்டு இருந்ததுங்க. அது அவங்க பேசின விஷயங்கள் பெருசா யாரும் அத கண்டுக்கின மாரியே இருக்காது. பட் இந்த முறை இதுங்க பார்த்தீங்கன்னா, 2019ல நடந்த அந்த புல்வாமா அட்டாக்க இப்போ கொண்டு வந்து, இப்போ எமோஷனல தூண்டி விட்டு, இங்க ஒரு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்ற மாரி இதுங்க பண்ணுதுங்க. இதுங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட பேர் திடீர்னு சப்போர்ட் வேற பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். இந்த நாட்ல மத்திய அரசுக்கு எதிராக ஒரு புரட்சிய வெடிக்கணும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சக்திகள் இருந்து, உள்நாட்டில இருக்கக்கூடிய தீய சக்திகள் வரைக்கும் இவனுங்க எல்லாருமே மத்திய அரச கவிழ்க்கிறதுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நாம இருக்கோம்னு சொல்லி, இங்க தொடர்ந்து ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன உருவாக்குறதுக்கு காரணங்கள தேடிட்டு இருக்குதுங்க. வாய்ப்புகள தேடிட்டு இருக்குங்க. இப்போ இந்த குடும்பம், இந்த பைத்தியக்கார சைக்கோ குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்குதுங்க. ஸோ திடீர்னு இதுங்க இந்த அளவு பெரிய அளவுல போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக இங்க போராட்டமோ, புரட்சியோ வெடிக்கிறதுக்கு நெறைய பேர் ஃபண்ட் பண்றாங்க இல்லையா? நாமளும் அத பத்தி நெறைய பார்த்திருக்கோம் இல்லையா? அத மாரி இருக்கக்கூடிய ஒரு குரூப் இதுங்களுக்கும் ஃபண்ட் பண்ணுதா? அதுங்களா தூண்டி விட்டதனால இதுங்க இங்க உட்கார்ந்து இது மாரி பண்ணிட்டு இருக்குதுங்களா? காசு வாங்கிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சுட்டு இருக்குங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அத பத்தி நம்ம 4, 5 வீடியோல பேசியிருந்தோம். அந்த காஜாக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்சிக்கு பின்னாடி இருக்கிறது ஆம் ஆத்மி, அரவிந்த் கெஜ்ரிவால்.
இந்த ஆம் ஆத்மி கட்சியில இருக்கிறவங்க தான் இப்ப அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியிலயும் இருக்காங்க. இதுங்க தொடர்ந்து பண்ணக்கூடிய போராட்டங்கள்ல தேச விரோத கருத்துக்கள் அப்படின்றது பிரதானமா இருக்கு. எங்க போனாலும் இந்த நாட்டிற்கு எதிராக, தேச பாதுகாப்புக்கு எதிராக தான் அதுங்க பேசிட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்ப ரீசென்ட்டா பெங்களூர்ல தான் நெனைக்கிறேன். அந்த அபிஜித் அப்படின்றவன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, அங்க வந்த ஜனங்கள அவன போட்டு பொளந்திருக்காங்க. பலார் பலார்ன்னு கன்னத்துல 4 வச்சிருக்காங்க. எப்படி அந்த கரப்பான்பூச்சி அப்பன பொதுவெளியில அடிச்சு தொரத்துனாங்களோ, அதே மாரியான ஒரு நிகழ்வு இதுங்களுக்கும் நடக்கணும். இதுங்களையும் அடிச்சு தொரத்தணும். பாரத பிரதமர் ராணுவ வீரர்கள கொன்னிருக்காரு. தன்னுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த நாட்டின் பிரதமரே ராணுவ வீரர்களை கொன்னிருக்காருன்னு இதுங்க வன்மத்தோட, வைத்தெரிச்சலோட இப்பேற்பட்ட அவதூற பரப்பிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் செஞ்சது அவர்தான். அதனால பாரத பிரதமர தூக்குல போடணும்லாம் சொல்லிட்டு வருதுங்க. இதெல்லாத்தையுமே எப்படிங்க சகிச்சுட்டு போக முடியும்? இங்க இந்த பைத்தியக்கார குடும்பம் பாரத பிரதமர தூக்குல போடணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்குதுங்க. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைமை, தமிழக பாஜக இவங்க என்ன பண்றாங்க? மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாரு. அண்ணாமலை சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக பேசுறாரு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேசக்கூடிய விஷயத்துக்கு இவரு பதிலடி குடுத்துட்டு இருக்காரு. பட் இங்க ஒரு குடும்பம், குடும்பத்தோட போராட்டம் பண்ணுது. பாரத பிரதமர தூக்குல போடணும்னு. அது குறித்து தமிழக பாஜக பெருசா பேசவே இல்ல. ஏங்க? ஏங்க இப்படி இருக்கீங்க? தமிழக அரசு, தாவேகா அரசு கிட்ட போய் சொல்லுங்க. இத மாரிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு தமிழக பாஜக போய் தாவேகா அரசு கிட்ட சொல்லுங்க. என்ன பண்ணணுமோ அத பண்ணாம உட்கார்ந்து அண்ணாமலைய கடிக்கிறீங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள திட்டிட்டு இருக்கீங்க. அவர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் அண்ணாமலை ஒரு கட்சியவே ஆரம்பிக்கலங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சு பாஜகவுக்கு எதிராக பேசும்போது நீங்க அரசியல் பண்ணுங்க. இப்ப எது முக்கியமோ அத பண்ணாம என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த சைக்கோ குடும்பத்தின் மீது வழக்கு பதிவு செய்து குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்கணும். தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதெல்லாம் பண்ணுவாரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக, ஒரு ஜனநாயக அரசுக்கு எதிராக இத மாரி வெறும் வன்மத்துக்காகவும், வைத்தெரிச்சலுக்காகவும் வேற எவனோ ஒருத்தன் ஃபண்ட் பண்றான். அவன் குடுக்குற காசுக்கு நாம விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட கேடுகெட்ட ஜன்மங்கள் இங்க ஒரு காரியத்த பண்ணிட்டு இருக்குங்க. இதுங்களுக்கு எதிராக ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்கன்னா, என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நந்தினி ஆனந்தன் குடும்பம் இருக்கு இல்லையா? இந்த கேடுகெட்ட பைத்தியக்கார சைக்கோ குடும்பம் இருக்கு இல்லையா? இதுங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேச விரோத செயல்களாகவே தான் இருக்கு. பாரத பிரதமர் குறித்து இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அதிலிருந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வரைக்கும் எல்லாமே இதுங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இயங்கக்கூடிய நபர்களால ஃபண்ட் செய்யப்பட்டு இதுங்களாம் இங்க நடந்துக்குதுங்களோ? இங்க வேணும்னே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன் உருவாக்கணும்னு இதுங்க இது மாரி பண்ணுதுங்களோ? அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ தயவு செய்து என்ஐஏ இந்த ஒரு விவகாரத்த கையில எடுக்கணும். இதுங்களுக்கு வேற யார் கூடயாச்சும் லிங்க் இருக்கா? இதுங்களுடைய வாழ்வியல் எப்படி இவ்வளோ சொகுசா இருக்கு? எங்கிருந்து இதுங்களுக்கு காசு வருது? யார் இதுங்களுக்கு ஃபண்ட் பண்றா? இதுங்களுக்கு பின்னாடி வேற யாராச்சும் அரசியல் சக்திகள் இருக்கிறாங்களா? அப்படின்றதெல்லாம் என்ஐஏ பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதுங்க ஜஸ்ட் பாஜகவுக்கு எதிராக பேசினாலாம் நான் கண்டுக்க மாட்டேன். பட் இதுங்க பிரதமர் மோடிய தூக்குல தொங்க உடணும்னு சொல்லுதுங்க. மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்குங்க. எப்படி இது மாரிலாம் பேசலாம்? கருத்து சுதந்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அத மீறி பேசும்பொழுது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஸோ என்ஐஏ இதுங்க குடும்பத்த, இந்த கேடுகெட்ட பைத்தியக்கார குடும்பத்த கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும்.